கந்தபுராணத்தை எடுத்து படிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. என்ன பிரமிப்புன்னா, மகனை மரியாதையா நடத்துங்கிறார். எப்படி மரியாதையா? சார் போட்டு பேசுங்க. நம்ம வட அது எடுத்துட்டு வர. பட் இப்போ சைல்டு சைக்காலஜில நீங்க சைக்காட்ரிஸ்டோட பேசி பாருங்க. உங்கள் குழந்தைகளை பெரியவர்கள் போல் நடத்துங்கள். இதான் முதல் பாடம். பள்ளிக்குள்ள வந்துச்சுன்னா, வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா, செய்ய போறீங்களா, விளையாட போறீங்களா, சரி விளையாட்டு வந்து செய்றீங்களா, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, போய் காஃபி சாப்பிடுங்க, இல்ல பால் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடுங்க, புரியுதா? விளையாட்டு வரீங்களா? குழந்தைய பெரிய மனுஷனா நடத்தணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அது என்ன அளவு பெரிய மனுஷனா நடத்திக்கிட்டு? அதுக்கு எதுக்கு நம்ம காரணம் சொல்றாங்க? நீங்க பெரிய மனுஷனா நடத்த அது உங்களை ரொம்ப பெரிய மனுஷனா நடத்துமா. ஏன்னா அது கத்துக்குது. ஓ, நம்ம அப்பா நம்மள மதிச்சு இப்படி பேசுறாருன்னா அப்பாட்ட, அப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, அப்பா நீங்க தூங்கலையாப்பா, அப்பா உங்களுக்கு மருந்து வேணுமாப்பா, ஏன் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதான் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்.